அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையால் நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஸ்ஜிதின் இமாம் மற்றும் நிர்வாக பெருமக்களே, இங்கே தொழுகைக்காக வந்திருக்கின்ற இந்த பகுதியில் வாழுகின்ற இந்த இந்தியா மஸ்ஜிதினுடைய முசல்லிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம் மீது கிருபை செய்தான். எனவே நாம் எல்லாம் மஸ்ஜிதிலே சந்திக்கிறோம். அதாவது ஹைருல் விகாய் மசாஜிதுஹா, உலகத்திலேயே சிறந்த இடம் மஸ்ஜித். ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசு கோட்டையாக இருந்தாலும் மஸ்ஜிதிற்கு முன்னால் இதனுடைய இந்த ஸ்டேட்டஸை அது அடைய முடியாது. மஸ்ஜித் எப்படி இருந்தாலும் மஸ்ஜிது தான். மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும், இதைவிட இன்னும் அழகாக்கப்பட்டிருந்தாலும், மிக சாதாரணமான முறையிலே ஒரு கூரை ஓலையாக இருந்தாலும் மஸ்ஜிது தான். உலகத்தில் 3 மஸ்ஜிதுகளை தவிர வேற எந்த மஸ்ஜிதுக்கும் தனிச்சிறப்பு இல்லை, எல்லாம் ஒன்றுதான். மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி ஷரீஃப், மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3ம் ஒரு தனி சிறப்புகளுக்குரியது. மஸ்ஜிதுல் ஹரமிலே ஒன்றுக்கு 1,00,000, மஸ்ஜிதுல் நபவி ஷரீஃபிலே ஒன்றுக்கு 50,000, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே 25,000. மற்ற எல்லா மஸ்ஜிதிலும் ஒரே ஈக்குவல். உலகத்தினுடைய எந்த மூலையில் போனாலும் லட்சக்கணக்கான மஸ்ஜிதுகளை எல்லாம் வைத்திருக்கிறார். மஸ்ஜிதுகள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால கியாமத்திலும் அழிக்கப்படாது, அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும். மஸ்ஜிதுகள் எப்படி இருந்தாலும் அது உயர்த்தப்பட்டுவிடும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இன்று நாம் மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் எல்லோரையும் சுவர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அருமையானவர்களே, நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வருகையின் காலமும் நாம் செல்லுகின்ற காலமும் ஃபைனலைஸ் பண்ணப்பட்டு விட்டது, முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதை யாரையும் குறைத்து கொள்ளலாம். ஒருவர் ரொம்ப பலகீனமாயிட்டார், ரொம்ப உடல்நிலை சரியில்லை, பேஷண்ட், அவர் தான் சீக்கிரமாக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அதற்கு அனுமதி இல்லை. என்று ஐரோப்பிய நாடுகளில் விருப்பமாக சென்று தங்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். ஒரு அப்ளிகேஷனில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டால் செகண்ட்ஸிலே அவர்கள் உயிர் எடுத்து விடுவார்கள். எல்லாம் பாதுகாப்பானாக. இதற்கெல்லாம் அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நம் விருப்பத்திற்கு வரவில்லை, அல்லாஹ் வர வைத்தான். நம் விருப்பத்திற்கு போகவும் முடியாது, அவன்தான் அழைப்பான். எந்த நேரம் எப்பொழுது எல்லாம் கொஞ்சம் கூட கூடாது, இது குறையாது. இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர், அவன் முடிவு செய்த நேரம் வந்தால் அது பிற்படுத்தப்படாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை நம்ம இஷ்டத்திற்கு வாழக்கூடாது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். யார் நம்ம இங்க வர வச்சானோ, யார் நம்மை திரும்ப கூப்பிட போறானோ, அவன் இஷ்டத்துக்கு வாழ்றதுதான் வாழ்க்கை. இப்ப அல்ஹம்துலில்லாஹ், இப்ப இங்க ராத்திபே ஜலாலியா, ஹத்தாதியா, கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய இந்த காதிரியா தரீகாவிலே உள்ள இது திக்ருடைய ஒரு மஜ்லிஸ். மாஷா அல்லாஹ். நம்முடைய முன்னோர்கள் பெரிய முயற்சிகளை செய்து இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். சில இடங்களில் எல்லாம் இது இல்லை, இன்னும் சிலர் இதுவெல்லாம் அவசியமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். இப்படியெல்லாம் உள்ள இந்த காலத்திலே இந்த நாட்டில் நீங்கள் இதை செயல்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் ரொம்பவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது சாதாரணமானதல்ல. ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அதை சொல்லுகின்ற முறை, நம்முடைய உள்ளம் அதை கொண்டு பரிசுத்தப்படுகிறது. அல்லாஹ் வலியுள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நேசராக இருக்கிறார். யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து நம்மை ஒளியின் பக்கம் கொண்டு செல்கிறார். அதுதான் இந்த திக்ர்கள் மூலமாக
நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இருள்களை அல்லாஹ் அகற்றுகிறான். வெளியே போனா டஸ்ட் ஃபார்ம் ஆகுதுல, ஆடையில் அழுக்கு வருது, கழுவிட்டா போயிடுது. முகத்தில் அழுக்கு வருது, கழுவிட்டா போயிடுது. கைகளில் அழுக்கு வருது, கழுவிட்டா போயிடுது. ஆனால் கல்புக்குள்ளே வருகின்ற அழுக்குகள் அது அல்லாஹுவை திக்ர் செய்வதை கொண்டுதான் போகும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒவ்வொன்றிற்கும் அழுக்கும் இருக்கிறது, அழுக்கை போக்குகின்ற முறையும் இருக்கிறது. ஒரு நீண்ட ஹதீஸ். அதே போன்று கல்புகளில் ஏற்பட்டிருக்கின்ற துரு இருக்கிறது அல்லவா, அதை அகற்றுவது திக்ர். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம விளங்கணும். கல்புன்னு சொன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த ஹார்ட் இருக்க அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அது நாம விளங்குறதுக்காக உள்ளது. அதுக்குள்ள இருக்க ஒண்ணு, அதான் கல்பு. அது யாரு கண்ணுக்கும் தெரியாது. அந்த கல்பு தான் அசல். எல்லாவற்றையுமே நாம தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு அறிவு நமக்கு கொடுக்கப்படலை. இப்போ உதாரணமா இந்த உடலை பற்றி எல்லாம் தெரியுது. இந்த உடலுடைய ஒவ்வொரு பார்ட்ஸை பற்றி எல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க, நமக்கு தெரியல. லிவர் இருக்கு, காடு பிளாடர் இருக்கு, உடலுக்குள்ள இன்னும் பல உறுப்புகள்லாம் இருக்கு. எல்லாம் நமக்கு தெரியாது. யாருக்காவது வைத்திய ரீதியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியலாம். இந்த நமக்கு விளங்க முடியாத, அது விளங்குறதுக்கு வேற தகுதி எல்லாம் கொடுத்துட்டான்னா விளங்கிரும். சாதாரணமாக விளங்க முடியாத சில பொருள்கள், அதுல ஒண்ணுதான் கல்பு. தெரியாது நமக்கு. ரூஹ் தெரியுமா? தெரியாது. ரூஹ் இருக்குன்னு சொல்றமே தவிர ரூஹ் எங்க தெரியாது. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. எஸ் அலூனக அனி ரூஹ், உன்கிட்ட கேட்பாங்க, நபியே கேட்பாங்க, ரூஹ்னா என்ன, டீட்டெயில் சொல்லல. அல்லாஹ் குலிர் ரூஹ், நபியை நீங்க சொல்லிருங்க, மின் அம்ர ரப்பி, ரப்புடைய அம்ரு. அம்ருன்னா என்ன, அதெல்லாம் இப்ப பேச முடியாது. அப்ப ரூஹ்னா தெரியாது, கல்புனா தெரியாது, சிர்ருனா தெரியாது, ஹஃபீனா தெரியாது, அஹ்ஃபாண்டா தெரியாது, நஃப்ஸ்னா தெரியாது. இது பூரா உள்ளதான் இருக்கு. இதெல்லாம் இருக்குது. ஒரு விஷயம் நமக்கு தெரியாதனால இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. பெயின் வந்துச்சு, பெயின் காட்டுங்க, பெயினை காட்ட முடியாது. ஹெட்ல பெயின், ஷோல்டர்ல பெயின், எங்க பெயின் சொல்றமே தவிர அந்த பெயினை எடுத்து காட்ட முடியுமா? எந்த டாக்டரும் காட்ட முடியாது. ஆக அருமையானவர்களே, இதுவெல்லாம் தெரிகின்ற ஒரு தனி வழி இருக்குல்ல, அது வச்சிருக்கான் அல்லாஹ். அந்த வழிக்கு பேர் தான் விலாயத்துடைய வழி. சாதாரணமா ஆவரேஜா வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், படுத்தோம், கல்யாணம் முடிச்சோம், குழந்தை வந்து, வியாபாரம், இது ஒரு வழி. அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சு அல்லாஹ் கூட தொடர்பு வச்சுட்டா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். இதெல்லாம் குர்ஆன் தான், நான் ஏன் இஷ்டத்துக்குல எதுவும் சொல்லல. அல்லாஹ் கூட நேசர்கள் யாரு? அல்லதீன ஆமனு, அவங்க அல்லாஹ் தான் ஈமான் கொண்டிருப்பாங்க. வகானு யத்தகூன், அவங்க பரிசுத்தமான வாழ்க்கையில பயந்த வாழ்க்கை. என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எங்கும் எந்த தவறும் செய்ய முடியாது. நம்ம இந்த மாதத்துல கௌசுல் ஆதம், பேரான பேர் தஸ்தகீர், கௌசு சமதானி, மஹபூப் சுப்ஹானி, மஷூக் ரஹ்மானி, கிந்தீல நூரானி, தஃப்சீர் குர்ஆனி, முஅல்லிம் முகத்தாத் ஹுரூஃப் குர்ஆனி, சையத் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹு. இதில் உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள் இந்த பாதையில். வேறு யாரும் இந்த பாதையில் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பாதம் அந்த வழியில் செல்லுகின்றவர்களின் தோளிலே வைக்கப்படும். ஒரு நீண்ட விளக்கம், அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆக அருமையானவர்களே, அல்லாஹுவை பயப்படுவதை கொண்டு இந்த பாதையில் நடக்க துவங்கலாம். தான் அசல். நுபுவத், ரிசாலத், இதெல்லாம் அல்லாஹ் முடிவு செய்யறது. அது நம்ம கேட்டு வாங்க முடியாது.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி தான், என் மகனை நபியாக்குன்னு அவங்க கேட்க முடியாது. சில நபிமார்களுக்கு எல்லா மகன்களை நபி ஆக்கியிருக்கிறான், சிலருக்கு இல்லை. ஆனா விலாயத்திற்கு பார்த்தீங்களா, நம்ம கேட்டு அல்லாஹ் கொடுக்குறேங்கிறான். நீ கேளு, நான் சொன்னபடி நட, உனக்கு அல்லாஹ் கொடு. பெரும் பெரும் மாறு செய்தவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டான். ஏன் கொடுக்குறோம் நம்ம யாரும் கேட்க முடியாது. ஃபுதைல் இப்னு இயாத் இந்த சில்சிலாவில் ரொம்ப பெரிய மகான், ஒரு திருடர்களுடைய கூட்டத்தினுடைய தலைவர். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும், இதுதான் ஆயத். ஒரு அம்மா ஓதுனாங்க, காதுல விழுந்துச்சு. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுகின்ற நேரம் உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்ட உடனே தௌபா செஞ்சுட்டாங்க. பெரிய பெண். அதனால இந்த பாதையில் நாம் அடியெடுத்து வைப்பதுதான் அவசியம். அதுதான் இந்த உலகத்தினுடைய நாம் படைக்கப்பட்டதின் நோக்கம். அல்லாஹ்வை அறிந்து அவனோடு நாம் தொடர்பு வைத்து பாருங்க, ரோட்ல நடந்து போறார், போற இடத்துல போதையில் தான் போறார். ஆனா அல்லாஹ்வுடைய பேர் போட்ட பிஸ்மில்லாங்கிற ஒரு பேப்பர் கீழே கிடக்குது, எடுத்து கண்ணில் வச்சு முத்தம் கூட சொல்றார். என்னுடைய அல்லாஹ்வின் பேர் கீழையா, மேல வச்சுட்டார். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், விலாயத்து கொடுத்துட்டான். குடிகாரராக இருந்தார், அல்லாஹ்வின் நேசராகிவிட்டார். என்ன அவர் செய்த ஒரு செயல் உள்ளச்சத்தோடு செய்தார். என்னுடைய அல்லாஹ்வின் பெயர் கீழே இருக்குமா, அது கீழே இருக்கக்கூடாது என்று நினைத்தார். அருமையானவர்களே, எனவே நாம் தொழுகின்ற தொழுகை, திக்ர், தஸ்பீஹ் இதுவெல்லாம் இந்த சிந்தனையோடு வர வேண்டும். என்னுடைய அல்லாஹ், அவன் கூட நான் இவ்வளவு பெரிய நெருக்கம் வைத்திருக்க வேண்டுமே என்று நினைத்தால் அதை கொண்டு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் இந்த பாதையை விளங்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இந்த பாதையில் நாம கொஞ்சம் பெரிய இதுக்கெல்லாம் ஃபீஸ்லாம் இல்லை, இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை, என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை. என்ட்ரி ஃபீஸ் என்ன, அல்லாஹ்வின் பயம், அவ்வளவுதான். அங்கங்க அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை வைத்திருக்கிறான். அவங்க கூட தொடர்பு வச்சிட்டோம்னா இந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் அசல். மனைவி, மக்கள், வீடு, வாசல், வியாபாரம், சொத்து சுகம் எல்லாமே இருக்கலாம், எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவர்களா பாருங்க. அது கௌசல்யமுடைய தகப்பனார் அபூ சாலிஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு பழத்தை பசியின் காரணத்தால் வாயில வச்சு ஒரு துண்டு தான் கடிச்சிட்டாங்க, உள்ள போயிடுச்சு. அந்த ஒரு துண்டு ஹலாலாக்க வேண்டுமே என்று துடித்தார்கள். எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதுதான். பழம் வந்த பக்கமே போனாங்க, தோட்டத்துக்காரர்கிட்ட கேட்டாங்க. அவர் பார்த்தார், இந்த ஒரு துண்டு பழத்துக்கு ஹலால் தேடி வந்திருக்கிறாரே, இப்ப இவர் தான் நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளையாகணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய குடும்பம். அவங்க முடிவு செஞ்சாங்க. உடனே தன் மகளை கொடுத்தாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியும், அம்மா ஃபாத்திமா நிகாஸ், அவங்களுடைய மகனார் தான் ஹஸ்ரத் அஹ்மதுல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த பாதையை பற்றி தெரியணும், இந்த பாதையில போகணுங்கிற ஆசையை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. முயற்சி பண்ணலாமா, துஆ செய்யலாமா? அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கபூல் செய்வானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வே, எங்களுக்கு நேரான பாதை கொடு, நேரான பாதை கிடைத்த பின்பு வழி தவறாமல் எங்களை பாதுகாத்து விடு. நீ கொடுக்கின்ற வெகுமதிகளிலேயே நேர்வழி என்பதுதான் சிறந்த வழி. எங்களையும் உன்னுடைய நண்பர்களாக ஆக்கி உனக்கு கட்டுப்பட்டு நீ விரும்புவதையே நாங்கள் விரும்பி வாழுகின்ற நற்பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தருவாயாக. உலக மனித சமூகத்திற்கு நேர்வழி தருவாயாக. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் உயர்வையும் தருவாயாக. இது போன்ற நாடுகளில் வாழுகின்ற முஸ்லிம்கள் சிறப்பாக, செழிப்பாக, நிம்மதியாக, அமைதியாக வாழுகின்ற நற்பாக்கியங்களை தருவாயாக. இது போன்ற நற்காரியங்களை செய்கின்ற எல்லோருக்கும் உன் தகுதிக்கு தகுந்த கூலியை கொடுப்பாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா சய்யிதஸ் சாதாத் ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துகையிப் மக்ஸதி இன்னி இதா மஸ்ஸனி லைமு யுரவ்விஉனி
أقول يا سيد سادات يا سندي اشفع لربك أن يعافيني ولا تشمت الأعداء بي يا سيدي يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي وصل يا ربي على النبي سيدنا نبينا مولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه أهل بيته وذريته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل